தமிழிசையின் எம்பிபிஎஸ் சீட் வந்து கலைஞர் போட்ட பிச்சை என்று ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். முதலில் நான் அண்ணன் ஸ்டாலின்கிட்ட கேட்குறேன், இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்வது நாகரிகமான அரசியலா என்று நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்க விரும்புகிறேன். அப்படி இருந்தால் கூட நான் மருத்துவம் சேரும் பொழுது மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் முதலமைச்சர். எங்களுக்கு நேர்முக தேர்வு தான் இருந்தது. ஆக கலைஞர் கிடையாது, கலைஞர் அப்பொழுது முதலமைச்சர் கிடையாது. அது மட்டுமல்ல, சேர்ந்ததிலிருந்து மருத்துவக் கல்லூரியை ஒரு அரியர்ஸ் கூட இல்லாமல் பாஸ் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட். நான் வெளிநாடுகளில் படித்து உயர்கல்வி படித்து எல்லாம் அந்த தகுதியோடு தான் நான் படித்தேன். அதனால் கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ளவற்றை எடுத்து சொல்லிவிட்டு தான் சொல்ல வேண்டும் என்றால், தமிழகத்தில் உள்ள அத்தனை அரசியல்வாதிகளும் தங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் எடுத்து சொல்லிட்டு தான் அவங்க தகுதி பெற்றவர்களா என்று சொல்ல முடியும். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் தமிழ் என்று பேசுகிறார்கள். அவர்கள் வீட்டு சார்ந்த குழந்தைகள் எத்தனை பேர் தமிழ் கல்வி படிக்கிறார்கள் என்று எடுத்து சொல்லிவிட்டு பின்பு என்னை அவர்கள் கேள்வி கேட்கட்டும். ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு விமர்சனத்தையோ அரசியலையோ செய்ய வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள். இதற்கு நான் பதில் சொல்ல வேண்டாம் என்று நினைத்தேன். ஆனால் கலைஞர் போட்ட பிச்சை தமிழிசை படித்தது என்று சொல்வது எந்த விதத்திலும் சரியான ஒரு கருத்தாக இருக்காது என்பதற்காக நான் இந்த பதிலை நான் சொல்கிறேன்.